வணக்கம் நண்பர்களே. இது நண்பர்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு. எச்சரிக்கை என்பது நம் வியாபாரத்திலும் நமது நட்பு வட்டாரத்திலும் இருக்கக்கூடிய எச்சரிக்கை பதிவு இல்லை. இந்த எச்சரிக்கை பதிவு என்பது நம் கையில் இருக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் மிகப்பெரிய நம்முடைய எதிரி. இந்த எதிரியை நாம் கையிலே வைத்து கொண்டு தினமும் தூங்கி கொண்டிருக்கிறோம், தினமும் கையில் வைத்திருக்கிறோம். அத்தனை செயல்பாடுகளையும் நாம் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வழியாக நாம் செய்கிறோம். ஆனால் இதுவே நம்முடைய மிகப்பெரிய எதிரி. எப்படி என்று நான் சொல்கிறேன். அன்றாடம் நம் வாழ்வில் தினசரி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு லோனை அல்லது ஏதாவது ஒரு பதிவுகளை நாம் பெறுவதற்கு ஏதாவது ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுனால அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அதில் அலோ கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, அப்புறம் அலோ ஃபோன் புக்கு, அப்புறம் அலோ உங்களோட ஃபோட்டோஸு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்றோம், அலோ பண்ணிடுறோம். நம்ம கையிலேருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு தூக்கி கொடுத்துறோம். ஆனால் அதில் 150% பீப்புள் வந்து இந்த மாதிரியான அலோ கொடுக்கறதில்ல. 50% பீப்புள் அறியாமையின் காரணமாக அல்லது அந்த ஆப்போட இம்பார்ட்டன்ஸ் காரணமாக இந்த மாதிரியான காரணங்களுக்காக அவங்க அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ் பண்ணிவிட்டு அந்த ஆப் மூலமாக நம்மளுடைய தகவல்கள், அதாவது நம்ம ஃபோன் புக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அவங்களுக்கு போகும். அப்புறம் ஃபோட்டோஸில் நீங்கள் வச்சுருக்க பர்சனல் ஃபோட்டோஸ், உங்கள் ஃபேமிலி சம்மந்தமாக, உங்கள் நண்பர்களோடு எடுத்தது சம்மந்தமாக எல்லா விதமான ஃபோட்டோவும் அவங்களுக்கு போகும். இப்படி போகிற பட்சத்தில் நீங்கள் ஒரு அறியாமையில் அந்த செய்யக்கூடிய செயல்னால் எவ்வளவு பெரிய விளைவு இருக்குன்றது உங்களுக்கு இந்த ஃபோன் வழியாக நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவை சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு லோன் ஆப்பில் போகிறீங்க, ஒரு சின்ன லோன், ஒரு 20,000 ஒரு 50,000 நம்ம நண்பர்கள்ட்ட கேட்காம இந்த லோனை பயன்படுத்தி நம்ம வாங்கிக்கலாம், வாங்கிட்டு அவர்களுக்கு சரியாக கட்டிடலாம் அப்படின்றது அவர்களுடைய உங்களோட நோக்கமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு லோன் கொடுக்குறவன் அது நோக்கம் அல்ல. உங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்குற சின்ன லோனில் இந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அவன் திரும்ப ரீபே பண்ணுறதுனால ஒரு பெரிய அளவு அவனுக்கு லாபம் இருக்காது. ஆனால் உங்களோட தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களை வச்சு எப்படி உங்களை மிரட்டி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிக மிக பெரிய ஸ்கேமே இன்றைக்கி அதுதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்கேம் ஆனது உங்களோட ஃபேமிலி லைஃப்பை எப்படி பாதிக்குது, உங்களோட பர்சனல் லைஃப்பில் எப்படியெல்லாம் உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் அவமானப்பட போகிறீங்க, அவமானப்படுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு சாதாரண ஒரு எச்சரிக்கை பதிவு, மிகப்பெரிய எச்சரிக்கை பதிவுன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட ஃபோன் புக்கு, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் அலோவ் பண்ணுறதுனால உங்களோட எல்லா விதமான பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவன்கிட்ட போயிடுது. போனதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நம்பர் மூலமாக உங்களுக்கே அவன் த்ரெட்டனிங் அனுப்புவான். அனுப்பி நீ இதை கொடு, அதை கொடு, 2,000 கொடு, 5,000 கொடு, 10,000 கொடு. இதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, 2,000 வந்து 5,000 10,000 கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு வகையில் நிற்க போகிறது கிடையாது. இது தெரியாமல் இந்த மக்கள் வந்து 2,000 5,000 கொடுத்து ஏமாந்து மேற்கொண்டு 50,000 கொடுத்து சில பேர் வந்து சூசைட் பண்ணுற இடத்துக்கும் போயிடுறாங்க. மன அழுத்தம் பெரிய அளவில் இதில் உருவாகும். ஆனால் இதை கடந்து வரணும்னா நீங்கள் இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சதுக்கப்புறம் தயவு செய்து அவன் கொடுக்குற அழுத்தத்துக்கு பயந்துடாதீங்க. பயந்துடாமல் இதை ப்ராப்பராக சைபர் கிரைம் இந்தியன் கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது, அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பிளாக் பண்ணுவாங்க. சஞ்சார் சாதி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருந்த மொபைல் என்ன பயன்படுத்தாமல் இருக்க முடியுமான்னு பாருங்கள். அல்லது ஒரு பேர் மினிமம் வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பையாவது பயன்படுத்தாமல் இருங்க. உங்களை மிரட்டுவாங்க, கட்டாயம் மிரட்டுவான். எப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை நாங்கள் மார்ஃபிங் பண்ணி வேறு ஆளுகளுக்கு அனுப்பிடுவோம், இதனால் உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் இம்மாதிரியான ஆப்புக்குள்ளே முதல்ல போகாதீங்கன்றது தான் ஒரு எச்சரிக்கை பதிவு. இந்த ஆப்பில் லோன் எடுக்கிறது மட்டும் ஒரு எச்சரிக்கை பதிவு இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எல்லா வகையான ஆப்லேயுமே இம்மாதிரியான பிரச்சனை இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கான்டாக்ட்ஸும் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கேலரி
இது மாதிரிலாம் அலோவ் பண்ணாத ஆப்புக்குள்ளே போங்க. ஆண்ட்ராய்டு வந்து மிகப்பெரிய இதில் வந்து யார் எங்கே இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சி நீங்கள் அவனை தண்டிக்கிற இடத்துக்கு நீங்கள் போனாலும் அதுக்குள்ள உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே மற்றவங்களுக்கு போயிடும். இதனால் இருக்கக்கூடிய மன அழுத்தம் தான். உண்மையான படங்கள் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு. அதனால் எச்சரிக்கை பதிவு என்னென்னா, ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான ஆப்பை நீங்கள் டவுன்லோடு பண்ணாலும் அதில் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபோன் கான்டாக்ட்ஸையோ ஃபோட்டோஸையோ நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. பண்ணாமல் முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.